அதிமுக ஆட்சியை இரண்டு ஆட்சி என்று விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில்தான் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நம்முடைய ஆட்சி பார்த்து இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் இரண்டு ஆட்சி என்று குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய 3 ஆண்டுகால ஆட்சி தான் மக்கள் விரோத ஆட்சி. இந்த 3 ஆண்டு காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க தொலைக்காட்சி திறந்தா பார்த்தா போதும், செய்தித்தாளை எடுத்து பார்த்தா போதும், அங்க கொலை, இங்க வழிப்பறிவு, இங்க பாலியல் வன்கொடுமை, இந்த செய்தி தான் நாள்தோறும் வந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் எங்க ஆட்சி பார்த்து இரண்டு ஆட்சின்னு சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். நீட் விவகாரத்தில் மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி உண்மை என நம்ப வைக்க திமுக முயற்சி செய்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுகவில் நீட் தேர்வுன்னு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது நீட் தேர்வு ரத்து ரத்து என்று. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி. அப்ப திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட்டியது அண்ணா திமுக அரசாங்கம். ஆனா எங்க பார்த்தாலும் பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்யை பொருந்துற மாதிரி பேசினா மெய்யை திருத்திருன்னு முழிக்குமா, பொய்யை பொருந்துற மாதிரி பேசினா மெய்யை திருத்திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. இப்படி பொய்யை பேசி பேசி மக்களிடத்தில் உண்மை மறைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, கடன் வாங்குவது, போதைப் பொருள் புழக்கம், ஊழல் செய்வதில்தான் திமுக அரசு நம்பர் 1 இடத்தில் உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் சாடல். திமுக ஆட்சியில எல்லாத்திலையும் நம்பர் 1 பார், எல்லாத்திலையும் நம்பர் 1 இந்தியாவிலேயே. ஊழல் செய்வதிலே நம்பர் 1, கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1, போதைப்பொருள் விற்பனையிலே நம்பர் 1. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. போன ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு நம்பர் 1. இதில் தாங்க நம்பர் 1. மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுவதில் நம்பர் 1 இல்ல, மக்களுக்கு திட்டத்தை கொடுப்பதிலே நம்பர் 1 இல்ல, எல்லாத்துக்கும் நம்பர் 1 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அண்ணா திமுக கட்சி. அதெல்லாம் கண்டுதான் அவர் பொறுக்க முடியல. விடியா திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விலாசல். ஊழலை கட்டுப்படுத்த முடியாமல் விடியா திமுக அரசு திணறுகிறது என விமர்சனம். ஏன்னா எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. லஞ்ச லாவணியம் எல்லா துறையிலும் தாண்டவாடி கொண்டிருக்கின்றது. கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவருடைய சகாக்களே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? ஆக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையிலாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா நீங்க அரசு அதிகாரிகள் அணுகின்ற பொழுது முதல் கேள்வி இது இருக்குதான்னு கேட்கிறான். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க. எது சொல்லுங்க, எது அது இருந்தா தான் அப்புறம் பேப்பரையே வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா தமிழ்நாட்டில்? இருக்க வேணுங்களா? அதுக்கு முடிவு கட்டுற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். புரட்சி தலைவர் பாடல் பாடி ஸ்டாலினை விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர். சத்தியம் தவறாது உத்தமன் போல நடிக்கிறார், சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார் என சாடல். இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடியிருக்கார்.
எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே? சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலுமே கொள்ளை அடிக்கிறார் என்ற புரட்சி தலைவருடைய படத்தினுடைய பாடல் வரிகள் திமுக குடும்பத்திற்கு சரியா பொருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொடுக்கும் தீர்ப்பின் மூலம் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட்டால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. குடும்பத்தில் ஒருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது என்ன மன்னர் பரம்பரையா? இது என்ன மன்னர் ஆச்சா? இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். ஏன் இங்க கோதிருக்கிறீங்க பதவிக்கு வரலாங்க? ஏன் இவர் கையெழுத்து போட்டா செல்லாதா? மேடையில் கையெழுத்து போட்டா செல்லாதா? ஆக ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் மக்கள் செல்வாக்கு இருந்தால் முதலமைச்சராகலாம், அமைச்சராகலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பின்பற்றோம். திமுக அப்படி அல்ல. வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆக அதை தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்க கொடுக்கின்ற தீர்ப்பு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை. இந்த கோட்டையில் யாராலும் நுழைய முடியாது. கோவை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இந்த மாவட்டம் அதிமுக கோட்டை. இந்த கோட்டையில எவராலும் நுழைய முடியாது. இது அதிமுக எக்கு கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தலிலே 10க்கு 10 வெற்றி கண்ட மாவட்டம் கோவை மாவட்டம். கூட்டணியை நம்பி திமுக தேர்தல் களத்தில் நிற்கிறது. அதிமுக மக்களை நம்பி தேர்தலில் நிற்பதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. கூட்டணி எல்லா கட்சிக்கும் தேவை. ஆனா மக்கள் பலம் அதிமுக பக்கம் இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணி நம்பி தேர்தலை நிற்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி தேர்தலை நிற்கின்றது. மக்கள் பலம்தான் வலிமையானது. அந்த மக்கள் பலத்தால் தான் வெற்றியை பெற முடியும். அது எங்கள் பக்கம் இருக்கின்றது. ஆகவே உழைப்பாளில் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக கூட்டணி. ஆகவே எங்க கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்றது, மக்களை நம்பி இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் உழைப்பு உழைப்பு வெற்றி நிச்சயம். ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் 3 ஆண்டுகளில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொல்ல முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் சவால். நான் சவாலா விடுறேன். இந்த கோவை மாவட்டம் உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருண்டாட்சி என்று எல்லா இடத்திலும் பேசி வருகிறீர்கள். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்களே ஒரு கூட்டத்தை போடுங்க, மேடையே போடுங்க, நீங்களும் பேசுங்க. உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை, கொண்டு வந்த திட்டத்தை நானே நேரா பேசுறேன். நானே நேரா பேசுறேன். எந்த இடத்தில் கூப்பிட்டாலும் நான் வர தயார். அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில் செய்த சாதனைகளை நாங்கள் சொல்கிறோம். அதிமுக அரசு குறித்து பொய்களை கூறி அரசியல் ஆதாயம் தேட ஸ்டாலின் பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கோழைத்தனமாக பேசுவதை ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சாடு. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி எங்கள் மீது குற்றம் சுமத்தி, பொய்யான குற்றத்தை சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறீர்கள். ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாடு மக்கள் விழிப்பான மக்கள், அறிவு சார்ந்த மக்கள். எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி
பார்க்கின்ற ஆற்றல் படைத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய் பிரச்சாரம் எல்லாம் ஒன்று எடுபடாது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்று ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. பாஜக அல்ல, எந்த கட்சியை பார்த்தும் அதிமுகவிற்கு பயம் இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமாய்ந்த கட்சி என்பதை இந்த 10 நாட்களை நான் நிரூபித்து காட்டிக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய வேட்பாளரை ஆதரித்து எங்கே சென்றாலும் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ள காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்துதான் திரு ஸ்டாலினுக்கு தேர்தல் சுரம் வந்துட்டது. அதனால ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார், புலம்பிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் தான் வெளியே பேசிக்கொண்டு உள்ளே பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிடுகிறார். வெள்ளை கொடை பிடித்த பொம்மை வேந்தன் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ஸ்டாலின் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயப்படுதான். நாங்களா பயப்படுறோம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டல் கூட எவராய் கேட்டாலும் பயப்பட மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, இந்தியாவில் எந்த கட்சியும் கண்டு பயப்படாத தொண்டன் நிர்வாகி அண்ணா திமுக. மடியிலே பயமில்லை, வழியிலே பயமில்லை, எவருக்கும் நாங்கள் அடிமை கிடையாது. உங்களை போல அடிமையாக நாங்கள் இருந்தது கிடையாது. வெளியிலே வேஷம், வெளியில வீரவசனம், உள்ளே சரண்டர் ஆகிறீங்க. ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடம் 590 கோடி ரூபாய் நிதி வாங்கிய கட்சி திமுக. சூதாட்ட நிறுவனத்திடம் கூட பணம் வாங்கிய ஒரே கட்சி திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆன்லைன் ரம்மி, இந்த 2 நாளைக்கு முந்தைய ஒருத்தர் உயிர் போயிட்டு, இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் அதுல போய் யார் உள்ள போயிட்டாலும் வெளியிலே வர முடியாது. ஒரு மாய உலகம் மாறி இளைஞர்கள் அதிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த ஆன்லைன் ரம்மியில அதிமுக ஆட்சி இருக்கும்போது சட்டமன்றத்தில் ரத்து செஞ்சோம். ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை முறையா நடத்தல திமுக காரர், என்ன டப்பு வாங்கிட்டாங்க. அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தோட 590 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறீங்க. ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடம் 509 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கின கட்சி திமுக கட்சி. நீங்க பார்த்து எங்களை கேள்வி கேட்கறீங்க, எவ்வளவு கேவலமா இருக்குது. இன்றைக்கு சூதாட்டத்தில் கூட ஒரு பணம் வாங்குற ஒரே கட்சி திமுக கட்சி. சூதாட்டம் நடத்துகின்ற ஒரு இடத்துல கூட பணம் வாங்குறாங்க. கோவை பொதுக்கூட்ட மேடையில் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். மதிமுக தலைமை கழக பேச்சாளர் தனமணி வெங்கட், திமுகவில் 45 ஆண்டுகள் பணியாற்றிய முன்னாள் திமுக அரசு வழக்கறிஞர் ஷானவாஸ் கான் கழகத்தில் இணைந்தார். கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்தவர்கள்தான் திமுகவினர். உதகை தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காட்டில் பார்க்க முடியாதது கூட அதுல ஊழல் செய்தவர் ஒரே அவர் தான். கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. விஞ்ஞான முறைப்படி ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த நாடு தலை குனிகின்ற அளவிற்கு ஊழல் செய்த, மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. திமுக வேட்பாளர் 2G முறைகேடு வழக்கில் திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா மீண்டும் சிறைக்கு செல்வது உறுதி. ஊழல் செய்வதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திரு ராஜா, திருமதி கனிமொழி 2 பேர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள்
கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்குது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பூத் ஸ்லிப் மட்டும் பயன்படுத்தி வாக்களிக்க அனுமதிக்க முடியாது. ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தால் அனுமதி என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கப்படுகிறது. திருநெல்வேலி திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் வீட்டில் ரைடு. வருமான வரித்துறை சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல். வாரிசு அமைச்சர் உதயநிதியை பார்த்து மகளிர் உரிமை தொகை பற்றி பேசுப்பா என உத்தரவு போட்ட பெண்கள். இருமா பேசுறேன், நீ வேணா பேசுறியா என பெண்களை பார்த்து உரிமையில் பேசிய உதயநிதிக்கு பொதுமக்கள் கண்டனர். சாப்பாடு இல்லையா? இருமா, நான் பேசி முடிச்சிடறேம்மா. நான் பேசி நீ பேசுறியா? வெயிட் பண்ணுமா, நான் பேசி முடிச்சிடறேன், சொல்லிடு. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை பார்த்து 5 ஆண்டுகளாக எங்கே போனீர்கள் என கேள்வி கேட்ட மக்கள். கேள்வி கேட்டவர்களை வாடா போடா என அழைத்து திமுக எம்எல்ஏ நந்தகுமார் அராஜகத்தில் ஈடுபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. வேட்பாளர் ஓகேங்களா? மக்களுக்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதை நீங்க தரணும். வாயா வாயா நீங்க பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது சார். நான் பேசுறேன். முதுகுளத்தூரில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் பிரச்சாரத்திற்கு வந்த பெண்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய டோக்கன் விநியோகம். பிரச்சாரத்தில் சிறுவர்கள் ஈடுபடுத்திய திமுகவினர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. அண்ணாமலை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது செல்போன் நோண்டிக் கொண்டிருந்த பாஜக வேட்பாளர். இதுதான் பாஜக வேட்பாளரின் லட்சணமா என முணுமுணுத்த பொதுமக்கள். எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. முதல் முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள் நமக்காக களத்தில் இறங்கி கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளிகளாக களத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசு மக்கள் தொடர்பு அதிகாரிகள் திமுக அமைச்சர்களுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்டு வருவதாக குற்றச்சாட்டு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் வழக்கறிஞர் புகார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சென்ற வாகன விபத்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதியதில் 6 பேர் காயம். புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் காவல்துறை செயல்படுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்யவும் வலியுறுத்தல். காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக அரசு பிடிவாதம். நீர் இருப்பை கருத்தில் கொண்டு மட்டுமே தண்ணீர் திறக்க முடியும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் திட்டவட்டம். பள்ளிகளுக்கு அருகே உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு.
மாணவர்களின் கைகளில் போதைப் பொருள் கிடைப்பதை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். போதைப் பொருள் வந்து பள்ளிகளில் வந்து அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு பள்ளி உள்ளேயே வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அது எப்படி கிடைக்குதுன்னா, பள்ளி நம்ம நடந்து போகிற வழியில் வந்து இந்த விற்கிற கடைகள் இப்போ வந்து மதுரையில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த சந்திலேயே வந்து என்னென்னா ஒயின் ஷாப் கடை இருக்குது. அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வர பெரிய பையங்க நம்மளோட கொஞ்சம் சீனியராக இருப்பாங்களே அவங்க வாங்கிட்டு வரது வந்து சின்ன பசங்க வந்து இது எப்படி இருக்குது அப்படின்ற ட்ரை பண்ணுற விதத்தில் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேது. அந்த கூலிப்புன்ற ஒரு சின்ன ஒரு போதை பொருள் தான் வந்து அவங்கள வந்து இந்த கஞ்சா, நிக்கோட்டின், டொபாக்கோ அந்த மாதிரி வந்து அதிக வழியான ஒரு போதைகளுக்கு போகிறதுக்கு வந்து முதல் படியாக வந்து அதான் இருக்குது. அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேது. சென்னை மேஞ்சூர் வெளிவட்ட சாலையில் 850 கிலோ குட்காவுடன் கார் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதை வஸ்துக்கள் கடத்தி செல்லப்படுவதாக பொதுமக்கள் புகார். ஜெயங்கொண்டம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த உடற்கல்வி ஆசிரியர் உட்பட 2 கைது. விடியா ஆட்சியில் கல்வி நிலையங்களில் அதிகரிக்கும் பாலியல் தொல்லையால் பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்ப அச்சப்படும் பெற்றோர். தருமபுரி மாவட்டம் மாரவாடி கிராமத்தில் அரசு பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர். தலைமை ஆசிரியர் பள்ளியில் மது அருந்துவதுடன் போதையில் மாணவர்களை தகாத வார்த்தையில் திட்டி அடிப்பதாக புகார். அரசு விரைவு பேருந்துகளில் ஏசி இருக்கு, ஆனால் கூலிங் இல்லை என பயணிகள் ஆதங்கம். ஏசி பேருந்திற்கான கட்டணத்தை வசூலித்து குளிர்சாதன வசதி வழங்கப்படுவதில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. ஏசி பஸ்ஸில் முன்ன இருந்த புதுசில் இருந்த இது கூலிங் வந்து இப்போ இல்லை. பாருங்கள் எல்லாமே ஒஞ்சி போய் கிடக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிங்கின்னு கிடக்கும். அதெல்லாம் அந்தளவுக்கு முன்ன மாதிரி இப்போ ரொம்ப வெயிலுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இதில் எந்த பஸ்ஸில் தான். அது இல்லாமல் இப்போ புதுசாக அந்த எல்லோ கலரில் இப்போ ஒரு வண்டி விட்டுக்குது. பழைய பஸ்ஸோட இன்னும் ரொம்ப சின்னதாகி போயிட்டுக்குது. சீட்டு ரொம்ப இதை பற்றி தான் உட்காரணும். எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. இதே ஆந்திரா சைடெலாம் ஒன்றுமே 3 பேர் உட்காரணும், ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். அந்த ஒரு டயர்டு இல்லை, இதெல்லாம் இல்லை. இவங்க ஏன் இது மாதிரி இருக்கு பஸ்ஸு சின்னதாகினே போகுது. இப்போ இந்த பஸ்ஸோடு இப்போ எல்லோ கலர் பெயிண்ட் வச்சுக்கிறாங்க. அது இன்னும் ரொம்ப சின்ன. நீங்கள் வெளியேந்து பார்க்கும்போதே தெரியும். அது இன்னும் டெம்போ ட்ராவல் மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது. முதல்வர் இல்லாத பிஎட் கல்லூரிகள் குறித்த கணக்கெடுப்பை நடத்த கல்வியியல் பல்கலைக்கழகம் உத்தரவு. பல கல்லூரிகளில் தகுதி இல்லாதவர்கள் முதல்வர்களாக இருப்பதால் கணக்கெடுப்புக்கு ஆணை. கல்லூரி முதல்வர்களே உள்ளார்களா இல்லையா என தெரியாமல் கணக்கெடுக்க சொல்லி இருக்கும் பிஎட் கல்லூரி மற்றும் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் அவல நிலை. கல்வியாண்டு முடிந்த பிறகு கட்டிடத்திற்கு கதவு எங்கே என்று தேடும் பொம்மை முதல்வர் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 5% ஓய்வூதியம் மட்டுமே வழங்கும் விடியா அரசு. 50% ஓய்வூதியத்தை வழங்காமல் இழுத்தடிக்கும் விடியா அரசுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கடும் கண்டனம். தெலங்கானாவில் ரசாயன தொழிற்சாலையின் ரியாக்டர்கள் வெடித்ததில் 6 பேர் உடல் சிதறி